தொப்புள் கொடி சொந்தம் ஒன்று தொலைஞ்சு போனதே, அத்துவிட்ட காயம் அது ஆறி போனதே. அந்தோ பரிதாபம்! நன்கு வாழ்ந்து கொண்டிருந்த குடும்பத்தினருக்கு இப்படியா மரணம் வர வேண்டும்? தாய்ப்புள்ள பாசம் இது எந்த சாமி சேர்க்கிறது? மின்சாரம் தாக்கி குளியல் அறையில் கேட்ட சத்தம். அடுத்தடுத்து தாய், தந்தை, மகன் 3 பேரும் உயிரை விட்ட பரிதாபம். బాత్రూమ్ డోర్ గిడ్డ తినండి అసలు మీ ఇద్దరు గిడ్డ రాలేదు. వాచ్మెన్ ఉన్నారండి, ఆయన వచ్చి தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் சனத் நகர் ஜெக் காலனியில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் 2வது மாடியில் 55 வயதான வெங்கடேஷ், அவரது மனைவி 50 வயதான மாதவி, 30 வயதான மகன் ஹரி உள்ளிட்டோர் வசித்து வந்த நிலையில் காலை முதல் மாலை வரை அந்த வீட்டில் இருந்து யாருமே வெளியே வராததால் அக்கம் பக்கத்தினர் அவர்களை அழைத்தும் கதவை திறக்காததால் சந்தேகமடைந்து குளியல் அறையில் பார்த்தபோது அவர்கள் சடலமாக கிடக்க அதிர்ச்சியடைந்த அவர்கள் இது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்து கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்று பார்த்தபோது அந்த மூவரும் மின்சாரம் தாக்கி பலியாகி இருப்பது தெரிந்து மின்சாரத்தை துண்டித்து உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து வழக்கு பதிந்து விசாரித்து வருகிறார்கள். வருடத்திற்கு ஒரு முறை மின் கசிவு குறித்து எலக்ட்ரிக் சாதனங்களில் பராமரிப்பை மேற்கொள்வது, மின்சாரம் தாக்குபவரை நேரடியாக தொட்டு மீட்காமல் மெயின் சுவிட்சை அணைப்பது, சுவிட்ச் பாக்ஸ்களில் ட்ரிப்பர் உபயோகிப்பது, பதற்றமடையாமல் மரம் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு மீட்க முயற்சித்து பாதிக்கப்பட்டவர்களை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்று காப்பாற்றலாம் என மின்வாரியத்துறையினர் எச்சரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. బాత్రూమ్ డోర్ గిడ్డ తినండి అసలు మీ ఇద్దరు గిడ్డ రాలేదు. వాచ్మెన్ ఉన్నారండి, ఆయన వచ్చి గిడ్డ చూసే అందరూ ఉన్నారండి బాబు వాళ్ళని అన్నారు. మీరు ఎక్కడి నుంచి ఎక్కడ ఉంటారు? ఎప్పటి నుంచి ఇక్కడ ఇంట్లో ఎప్పటి నుంచి ఉంటున్నారు? వీళ్ళు వచ్చి డిసెంబర్ వాళ్ళంత ముందు నుంచి 10 సంవత్సరాల నుంచి ఇక్కడ ఉన్నారండి. మీ పేరు?